வணக்கம் குட்டிகளே. இன்று நாம் காட்டின் காவலன் புலிகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அமைதியான காடு, ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு கம்பீரம் ஒளிந்திருக்கிறது. இதோ பூனை இனத்தின் மிகப்பெரிய வேட்டைக்காரன். இதன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு கருப்பு நிற கோடும் ஒரு காவியம். மனிதனின் கைரேகையைப் போல உலகில் எந்த இரு புலிகளின் கோடுகளும் ஒன்றாக இருப்பதில்லை. இதுவே இயற்கையின் தனித்துவமான அடையாளம். பூனைகளுக்கு தண்ணீர் என்றாலே ஆகாது என்பார்கள். ஆனால் இந்த புலிகள் விதிவிலக்கானவை. பல கிலோமீட்டர் தூரத்தை கூட அனாயாசமாக நீந்தி கடக்கும் ஆற்றல் கொண்ட சிறந்த நீச்சல் வீரர்கள் இவர்கள். சூரியன் மறைந்ததும் இந்த காட்டின் நிஜமான ஆட்டம் தொடங்குகிறது. இருட்டில் நம்மை விட 6 மடங்கு கூர்மையாக பார்க்கும் கண்கள் இவற்றுக்கு உண்டு. இலக்கை தீர்மானித்து பதுங்கி சென்று மின்னல் வேகத்தில் தாக்கும் இவர்களின் வேட்டை திறன் ஒரு கலை. புலியின் கர்ஜனை 3 கிலோமீட்டர் தூரம் வரை அதிரும். இது ஒரு எச்சரிக்கை. இது எனது எல்லை என்பதற்கான பிரகடனம். சிங்கம் போல கூட்டமாக இல்லாமல் தனக்கென ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு தனிமையில் வாழும் சுபாவம் கொண்டவை. ஒரு தாய்ப்புலி தன் குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வேட்டையாட கற்றுக் கொடுத்து ஒரு முழுமையான வீரனாக மாற்றுகிறது. அதன் பிறகு அந்த குட்டிகள் தங்களது புதிய எல்லைகளை தேடி பயணிக்கின்றன. இந்தியாவின் தேசிய விலங்கான புலிகள் வெறும் விலங்குகள் மட்டுமல்ல, காடுகளின் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தும் காவலர்கள். இந்த கம்பீரத்தை பாதுகாப்போம், காடுகளை காப்போம்.